ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற ட்ராயிங் வந்து ஒரு ஃப்ளவர் ட்ராயிங் தான். சரிங்களா? ஒரு சன்ஃப்ளவர் எப்படி ட்ரா பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண முடிஞ்சவங்க ட்ரா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா காம்பஸ் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 2 லைன் மிடில் வந்து 2 லைன் போட்டிருக்கிறோம் ப்ளஸ் மாதிரி. அதை பேஸ் பண்ணி பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இந்த லைன் கைட்லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே. ஸோ ஒரு பெட்டல்ஸ்க்கும் இடையில கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பெட்டல் போடும்போது கரெக்டாக வரும். சரியா? ஸோ அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான். இது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ராயிங்லாம் இல்லை. பேசிக் லெவல்லே வந்து இருக்கிறவங்களே வந்து பண்ணலாம் இந்த ட்ராயிங் வந்து. சரியா? ஸோ அடுத்தது இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே. அது நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேப்ஸ் இருந்ததுன்னா 2 பெட்டல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெம் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸ்டெம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் லீஃபு எல்லாமே இது இந்த மிடில் லைன் வந்து கைட் லைன். சரியா? ஸோ இந்த லீஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது 2 எட்ஜஸும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகணும். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லைனுக்குள்ளே தான் நம்ம கலர் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த லைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து இந்த ஸ்கெட்ச் லைன் போடுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம ட்ரா பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். லைன் வந்து அது மேலே ட்ரா பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஓகே. நீங்கள் இப்போ ட்ரா பண்ணுறீங்கன்னா பொறுமையாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். சரியா? அதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனு. சரியா? லைட் ப்ரௌனு. இப்போ நான் கலர் பண்ணுறது இது வந்து ப்ரௌன் ஷேடு. சரியா? நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேம்லின் ஆயில் பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேம்லினில் 25 ஷேட் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரியா? அப்புறம் இந்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்ஃப்ளவர்னால் எல்லோ கலர் மட்டும்தான் அடிப்போம். எல்லோ கலர் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு பெட்டல் அப்படின்னா அதில் வந்து ஒரு லைட்டு, ஒரு மீடியம், ஒரு டார்க், இந்த 3மே இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து லெமன் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா டீப் எல்லோ. சரிங்களா? லெமன் எல்லோ அண்டு டீப் எல்லோ. அது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெட்டல் விட்டு லெமன் எல்லோ அண்டு டீப் எல்லோ. டீப் எல்லோ அப்படிங்கிறது லைட் ஆரஞ்சு ஷேடு இருக்கும். அது வந்து டார்க் எல்லோன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் கலர் வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக எல்லோ அடிச்சுட்டு அதுக்கு மேலே அடுத்த கலர்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது கரெக்டாக. சரியா? ஸோ அது வந்து பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். வீடியோவை ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க. பாஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒரு பெட்டல் முடிச்சுட்டு அடுத்தது பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். இங்கே இப்போது அடுத்தது நான் பண்ணுறது இது வந்து மீடியம் எல்லோ அண்டு ஆரஞ்சு. சரியா? இந்த 2 கலர் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. சில இடத்துல நம்ம பண்ணுற அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு வீடியோ வந்து பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த லெவல் வர ஸ்டெப் வர கம்ப்ளீட் பண்ண அப்புறம் திரும்ப அடுத்தது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். சரியா? அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து லேர்னிங்குள்ள வீடியோ தான். சரியா? இது வந்து ரொம்ப பரபரப்பான வீடியோலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்லோவாக பாஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் வரும் உங்களுக்கு. சரியா? அப்படி ரிசல்ட் வரலன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. எங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் வரல, இன்னும் வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போடுங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணி போடலாம்.
சரியா? நம்ம வந்து ரொம்ப நார்மலான ஸ்பீடில் தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதோட ரொம்ப ஸ்லோவாக போட்டோம்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் அந்த வீடியோ. ஏன்னா மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து பரபரப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியாது. ஓரளவு வரைகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ வந்து. சரியா? அப்புறம் இந்த இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு அண்டு மீடியம் எல்லோ 2 கலருமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அதேமாதிரியே மிக்ஸ் பண்ணியே கொடுங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளவரில் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்கும். அந்த ஃபோல்டிங்க்கு தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு லைனு இல்லைன்னா 2 லைன். இந்த ஸ்ட்ரோக்ஸ் எடுத்தோடனே நீங்கள் வந்து இதில் பண்ணாதீங்க. சைடில் ஒருக்கா பண்ணி பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வருதான்ட்டு. ஓகேவா? பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? இந்த ஸ்ட்ரோக்ஸ் வரலைன்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் இந்த ஸ்டெம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் தான் பண்ணியிருக்கிறோம். ஈவனாக பண்ணால் போதும். சரியா? லீஃபுக்கு கீழே வந்து சாப் க்ரீன் ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? அதை வந்து ஈவனாக பண்ணால் போதும். நல்லா கலர் வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள். பெருசாக ஒயிட் ஸ்பேஸ்லாம் நிறைய வேண்டாம். அது மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் இது ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ ஹெவி ப்ரெஷர் வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக பண்ணால் போதும். சரியா? ஸோ இந்த ரைட் சைடில் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் வந்து கொடுத்துருக்குறேன், சின்ன ஸ்டெப்பு. அதுவும் நீங்கள் வந்து பார்த்து வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் பேக்ரவுண்டுக்கு பிங்க் கலர் கொடுத்துருங்க. சரியா? எல்லோரும் வந்து பிங்க் கலர் எதுவும் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தோணிச்சு பிங்க் கலர் கொடுக்கலான்னு. ஸோ பிங்க் கலர் கொடுத்துருங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கம்பல்சரி ஒரு லைக் போடுங்க. சரியா? உங்களோட ஒரு லைக் தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்த ஒரு வீடியோ போடணுன்னா உங்களோட லைக்கை பார்த்து தான் நான் வீடியோ போடணும். சரியா? ஸோ அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு.